இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டெக்ரல் எவாலுவேட் பண்ண போகிறோம். அதோட வேல்யூஸ் என்ன அப்படின்னு. அந்த இன்டெக்ரல் வேல்யூஸ் என்ன இன்டெக்ரல்னு பார்த்தீங்கன்னா 0 to இன்டெக்ரல் 0 to π/2 log of sin x dx அப்படிங்கிற இன்டெக்ரலோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போது எவாலுவேட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃபஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டெக்ரல் இருக்குது. அந்த இன்டெக்ரல் தான் இது. ஸோ அந்த இன்டெக்ரலை நான் என்ன பண்ணுறேன், ஐன்னு எழுதிக்கிறேன். ஸோ இன்டெக்ரல் அப்புறம் 0 to π/2. ஓகேவா? அடுத்தது log of sin x dx. இதான் என்னோடய இன்டெக்ரல். இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறேன். அடுத்தது என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, இந்த ஈக்குவேஷனை நான் மாற்றி எழுதிக்கிறேன். எப்படி மாற்றி எழுதுறேன்னா 0 to π/2 எழுதிக்கிறேன். அடுத்தது log of sin x நான் என்ன பண்ணுறேன்னா sin of π/2 minus x. ஓகேவா? இங்கே π/2 இருக்கு இல்லையா, மைனஸ் எக்ஸ். ஸோ அப்புறமா dx அப்படிங்கிற ஃபார்முக்கு நான் மாற்றி எழுதிக்கிறேன். சரியா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, sin π/2 மைனஸ் எக்ஸை நான் என்ன பண்ண போகிறேன்னா cos xன்னு எழுத முடியும் இல்லையா? அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், sin π/2 மைனஸ் எக்ஸை நான் cos xன்னு எழுதிக்கிறேன் இன்ட்டு dx. இந்த இதை ஈக்குவேஷனை நான் 2ன்னு வச்சுக்கிறேன். இந்த ஃபார்மை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கிறேன். ஸோ நம்மளுக்கு ஈக்குவேஷன் இது ஆல்ரெடி தெரியும். இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 1 2 நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஆட் பண்ணிக்கலாம். சரியா? ஈக்குவேஷன் 1 ப்ளஸ் ஈக்குவேஷன் 2 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். அப்போ என்ன ஆகும், இங்கே ஒரு ஐ இருக்குது லெஃப்ட் சைடில், அதே மாதிரி ஈக்குவேஷன் 1ல் ஒரு ஐ இருக்குது. அப்போ என்ன வரும், நம்மளுக்கு 2iன்னு வந்துடும். சரியா? 2i. ஸோ இன்டெக்ரல் ஓவர் 0 to π/2 log of sin x dx plus 0 to π/2 log of cos x into dx. ஓகேவா? cos x into dx. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஈக்குவேஷனை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லாக் log a ப்ளஸ் log bங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. சரியா? அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்டெக்ரல் ஓவர் 0 to π/2 அடுத்தது log sin x dx. அதுக்கு ஓகே, dx இல்லை, sin x ப்ளஸ் ஓகேவா ப்ளஸ் log of cos x. ஓகேவா? cos x dx. ஸோ இந்த ஃபார்மேட்டை நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ காஸ் log of log a ப்ளஸ் log b அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. அதை நம்ம எப்படி எழுத முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, log a இன்ட்டு பின்னு எழுத முடியும். சாரி, ஓகேவா? a இன்ட்டு b, அதை log a இன்ட்டு பின்னு எழுத முடியும். அப்போ 0 to π log a ப்ளஸ் log bங்கிறது log of a இன்ட்டு b. அப்போ sin x, ஓகே, sin x இன்ட்டு cos x இன்ட்டு dx. ஓகேவா? இன்ட்டு dxன்னு எழுதிக்கலாம். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம ஒரு ட்ரிக்னோமெட்ரி ரிலேஷனில் இருக்குது, அந்த ரிலேஷன் மாதிரி இதை மாற்றி எழுதணும். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, அந்த ஃபார்மில் இதை நம்ம மாற்றி எழுதிக்கலாம். ஸோ என்ன ஃபார்ம் ரிலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ சைனு 2xன்னு என்கிட்ட இருந்துச்சுன்னா அது எப்படி எழுதலான்னா 2 sin x cos xன்னு எழுதிக்கலாம். சரியா? ஸோ இப்படிக்கிற ரிலேஷன் அப்படி எழுத முடியும். ஸோ அந்த டேர்ம் மாதிரி நான் இதை எழுதணும். அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை 2ன்னு எழுதிக்கிறேன் இந்த ஈக்குவேஷனில். 0 to π/2 log of, ஓகேவா, 2 மல்டிப்ளை பண்ணிக்கினேன், sin x cos xன்னு வந்துச்சு, பை 2 பண்ணிக்கிறேன். மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை 2ன்னு எழுதிட்டேன். அதனால் எனக்கு இந்த மாதிரி வந்துடுச்சு. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈக்குவேஷன் 2 sin x cos xன்னு இருந்துச்சுன்னா என்னென்னு எழுத முடியும். என்னென்னு எழுத முடியும்னு பார்த்தீங்கன்னா sin 2x அப்படின்னு எழுத முடியும். சரியா?
ஸோ அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈக்குவேஷனை எப்படி எழுதுவோம் 0 to π/2 log ஆஃப் ஓகேவா 2 sin x cos x அப்படிங்கிறத நான் என்ன பண்ணுறேன்னா சைனு ஓகே sin 2x/2 அப்படின்னு எழுதிக்கிறேன் இன்ட்டு dx ஓகேவா இன்ட்டு dx. அப்போது இந்த ரிலேஷனை ஃபர்தராக நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ண முடியும்னு பாருங்கள். ஸோ என்ன பண்ணுறேன்னா இப்போது இந்த ரிலேஷனை நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா I will write it in the following way. So how will I write it? லாகை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி நம்ம இப்போ எழுதணும் π/2 இப்போ வந்து log a/bன்னு இருக்குது. அப்போ log a மைனஸ் log bன்னு எழுதிக்கலாம் இல்லையா. அப்போது sin 2x into dx ப்ளஸ் 0 to π/2 அப்புறம் log ஆஃப் இது மைனஸ்னு வரணும் இல்லையா. ஸோ நாட் ப்ளஸ் இட் இஸ் மைனஸ் log ஆஃப் 2 into dx. ஸோ இதுதான் ரிலேஷன் நம்மளுக்கு இல்லையா. ஸோ அடுத்தது என்ன வரும், ஸோ இந்த ஈக்குவேஷனை வச்சு நம்ம இப்போ ஃபர்தராக எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு ஈக்குவேஷன் வந்து சரியா. ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம என்னென்ன எழுதிக்கலாம், ஓகே இது இருக்கட்டும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு சிம்பிளிஃபிகேஷனை நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். டீன்னு எடுத்துக்கிட்டு 2xை வந்து நான் டீன்னு எழுதிக்கிறேன் ஓகேவா. 2xை வந்து நான் டீன்னு எழுதிக்கிறேன். அப்போது இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dt/dx வந்து என்ன வரும், எனக்கு 2ன்னு வந்துடும் சரியா. அடுத்தது என்ன பண்ண போகிறேன், dt தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 into dxன்னு வரும். அதே மாதிரி எனக்கு வந்து dx வேணும்னா என்ன எழுதிக்கலாம்னா dx is equal to dt/2ன்னு எழுத முடியும். ஸோ இதெல்லாம் தான் நம்மளுக்கு இருக்கிற இதுலேருந்து ரிலேஷன்ஸ் சரியா. ஸோ இந்த ரிலேஷனை நம்ம பேஸ் பண்ணி இந்த மேலே இருக்கிற ஈக்குவேஷனை நம்ம இப்போது மாடிஃபை பண்ணி எழுதலாம். எப்படி எழுதலாம், ஸோ dx இப்போது 2xங்கிற இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்னா டீன்னு போட்டுக்கிறேன், dxங்கிற இடத்துல dt/2 அப்படின்னு எழுதிக்கிறேன் சிம்பிளாக ஓகேவா. ஸோ அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு டேர்மை மட்டும் நான் அப்படி மாடிஃபை பண்ணிக்கிறேன் ஓகே. ஃபஸ்ட்டு டேர்மை மட்டும் நான் வந்து அப்படி மாடிஃபை பண்ணி எழுதிக்கிறேன். பேசிக்காக இந்த டேர்மை மட்டும் நான் மாடிஃபை பண்ணிக்கிறேன், இந்த டேர்மை வந்து நான் அப்படியே வச்சுக்கிறேன் ஓகேவா. இதை மட்டும் மாடிஃபை பண்ணுறேன், இதை அப்படியே வச்சுக்க போகிறேன் சரியா. அடுத்தது என்ன பண்ண போகிறோம், ஸோ இந்த ஈக்குவேஷனை வந்து இப்போது இந்த இடத்துல எப்படி எழுதியிருக்கோம், இது வந்து t வந்து 2x, இங்கே 2x இருக்குது, அப்போ t போட்டுக்கிறேன். இங்கே dx எவ்வளோ, dxன்னு பார்ப்போ dt/2 அப்படின்றது ஓகேவா. ஸோ அப்போ எப்படி எழுதலாம் இதை பார்த்தீங்கன்னா i is equal to integral over 0 to π/2 log of ஓகேவா log of sin 2xங்கிற இடத்துல tன்னு போட்டுக்கிறேன், dxங்கிற இடத்துல dt/2ன்னு எழுதிக்கிறேன். அடுத்தது செகண்ட் டேர்ம் வந்து அப்படியே எழுதிக்கலாம் 0 to π/2. அடுத்தது என்ன பண்ண போகிறோம் log of ஓகேவா log of 2 into dx. ஸோ இதுதான் நம்மளுக்கு இப்போ இருக்கிற ஈக்குவேஷன் சரியா. ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல ஒரு சின்ன சேஞ்சஸ். என்ன சேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீயை நம்ம மாடிஃபை பண்ணும்போது இன்டெக்ரல் லிமிட்டும் நம்ம மாடிஃபை பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா இது வந்து π/2 கிடையாது, இது பை தான். எப்படி அது வருதுன்னு பார்ப்போம். ஸோ இது பேசிக்கலாக பை. ஸோ பை எப்படி நம்மளுக்கு கிடைக்கிதுன்னா t is equal to எவ்வளோன்னு நம்மளுக்கு t is equal to 2xன்னு எடுத்துக்கிட்டோம் ஓகேவா. ஸோ எக்ஸுக்கு நம்ம என்ன சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா π/2. ஸோ அப்போ இந்த இடத்துல π/2 போடும்போது நம்மளுக்கு என்ன வரும் 2 into π/2ன்னு வரும் இல்லையா. ஸோ அப்போ t லிமிட் சப்ஸ்டிடியூட் பண்ணுறது எப்படி, இந்த 2 கேன்சல் ஆகிட்டு பைன்னு வந்துடும். ஸோ இப்போது நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன்னா எனக்கு வந்து π/2ன்னு இருக்கும். இங்கே நான் டீன்னு மாற்றுறதுனால என்னோடய லிமிட் வந்து பைன்னு மாறுது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே பைன்னு எழுதிக்கிறேன் π/2க்கு பதிலாக சரியா. அடுத்தது இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே ஆல்ரெடி ஒரு 2 இருக்குது, அதை 2வை வெளியில் எடுத்துக்கலாம் ஓகே. அதே நேரத்தில் இந்த இன்டெக்ரலில் வந்து நான் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்க போகிறேன். அதனால் 2 into அப்படின்னு எழுதிக்கிறேன். இதை எடுத்துனா 1/2ன்னு வந்துடும். ஸோ இந்த இன்டெக்ரல் இந்த ஃபஸ்ட் இன்டெக்ரலில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிறேன். அதனால் 2 into 0 to பைக்கு பதிலாக π/2ன்னு போட்டுக்கிறேன் நான். π/2 log ஆஃப் ஓகேவா log ஆஃப்
சைன் டி டிடின்னு வந்துடும். இந்த டேர்ம் அப்படியே இருக்கும். log 2 நான் வெளியில் எடுத்துக்கிறேன். இன்டெக்ரல் ஓவர் 0 to π/2 இன்ட்டு டிஎக்ஸ்னு இருக்குது. ஓகேவா, இந்த ரிலேஷன் இருக்குது. ஸோ இப்போ அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த டூ கேன்சல் ஆயிரும். ஆனால் ஒன்றுமே இருக்க போகிறதில்ல, இந்த டேர்ம் மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்போ என்ன வருது, I is equal to என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 0 to π/2 log of, ஓகேவா, log of sin t dt minus log 2 0 to π/2 dxன்னு இருக்குது. சரியா, இதுதான் ரிலேஷன். ஸோ அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஈக்குவேஷனில் இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈக்குவேஷன் நம்ம மாடிஃபை பண்ணி எழுதிக்கலாம் எக்ஸ் டேர்மில். ஓகேவா, எக்ஸுங்கிற நொட்டேஷனில் மாடிஃபை பண்ணி எழுதுனா எப்படி வரும் நம்மளுக்கு. ஸோ இது வந்து π/2ன்னு இருக்குது இல்லையா. ஸோ இங்கே வந்து π/2 log of sin t இருக்குது, பதில் sin xன்னு எழுதிக்கிறேன். அடுத்தது dtக்கு வந்து dxன்னு எழுதிக்கிறேன். ஸோ மைனஸ் log 2. ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எக்ஸ்ன்னு வந்துடும். 0 to π/2ன்னு இருக்குது. ஸோ இந்த டேர்ம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது. ஸோ பேசிக்காக இங்கேருந்து நம்மளுக்கு 2iன்னு எழுதியிருக்கணும் இல்லையா. இது வந்து நம்மளுக்கு 2i இது. சரியா, இந்த டேர்ம் வந்து 2i. அதே மாதிரி இங்கேயும் 2i. 2 இன்ட்டு, ஸோ 2 இன்ட்டு i. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு i, 2 இன்ட்டு i, 2 இன்ட்டு i. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், 2i மைனஸ், ஓகேவா, இதை வந்து நம்ம ஐன்னு எழுதிக்கலாம் இந்த டேர்மை. சரியா, ஸோ i மைனஸ் இந்த டேர்ம் பார்த்திங்கன்னா log 2ன்னு இருக்குது. இந்த இடத்துல இந்த லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா π/2ன்னு வந்துடும். ஓகேவா, log 2 இன்ட்டு π/2. ஸோ லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0ன்னு ஆயிரும். சரியா, லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0ன்னு ஆயிரும். ஸோ அப்போ என்ன ஆகும், நம்மளுக்கு ஃபைனலாக இது கிடைக்கும்போது 2i minus I is equal to minus π/2 log of 2 அப்படின்னு வரும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா I is equal to minus π/2 log of 2. ஓகேவா, log of 2. ஸோ இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரைட், இந்த இடத்துல என்ன இருக்குது, ஐங்கிறது நம்ம என்னென்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 0 to π/2 ஓகே log of sin x dxங்கிறது தான் இப்போ நம்மளுக்கு π/2. ஏன்னா நம்ம ஐங்கிறது நம்மளுக்கு 0 to π/2 log of sin x dx. ஸோ இதுதான் நம்மளுக்கு இந்த sin xோட வேல்யூ. பேசிக்காக இன்டெக்ரல் 0 to π/2 log of sin x dxங்கிறோட வேல்யூ, இன்டெக்ரலோட வேல்யூ. சரியா, ஓகே. ஸோ இதுதான் அதோட வேல்யூஸ். ஸோ சம்டைம்ஸ் இப்போ வேறு எங்கேயாவது பெரிய ப்ராப்ளம் சால்வ் பண்ணணுன்னா என்ன பண்ணலான்னா, டைரெக்டாக இப்போ இன்டெக்ரல் ஓவர் 0 to π/2 log of sin x dxங்கிற இடத்துல -π/2 log 2ன்னு கூட நீங்கள் எழுதிக்கலாம். இது வந்து நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக இதை நம்ம வந்து டெரைவ் பண்ணுறோம்.